காய்ஸ் இன்றைக்கி நாம் வந்து திருப்பதி போகிறோம். திருப்பதி வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் SF இன்டர்சிட்டி திருப்பதி ட்ரெயினில் தான் போகிறோம். ஏசி கோச்சில் நம்ம வர்ற டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால கடன்னு ஒடியாந்து குடுன்னு போய் சீட்டை பிடிச்சி உட்காந்து நம்ம குளு இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஏசி கோச்சில் SF இன்டர்சிட்டி திருப்பதி ட்ரெயின். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த ட்ரெயின் தான் நம்ம வந்து போகக்கூடிய ட்ரெயின். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து திருப்பதி போகிறோம். திருப்பதி வந்து ஏசி ட்ரெயினில் போக போகிறோம். ட்ரெயின் ட்ராவல் வந்து எப்படி இருக்குது என்னன்றதை வந்து நம்ம வீடியோவில் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போகிறது வந்து SF இன்டர்சிட்டி திருப்பதி ட்ரெயின். திருப்பதி ட்ரெயின் வந்து நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கும் போது வந்து ட்ரெயினில் வந்து ஏசி கோச் வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஏசி கோச் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். வந்து ட்ரெயினில் போகிறோம். டாய்லெட், டாய்லெட், நீட் அண்ட் க்ளீனான டாய்லெட் வருங்க. பாருங்க, டிஷ்யூ, வெஸ்டர்ன் டாய்லெட். வெஸ்டர்ன் இருக்குது, இந்தியனும் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இந்தியன் டாய்லெட், அந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சு. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட். நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தாராளமாக திருப்பதியெல்லாம் போகிறீங்கன்னா இந்த ட்ரெயினை புக் பண்ணிட்டு குல்லுன்னு போகலாம். ஓகேவா? பாருங்க, நீட் அண்ட் க்ளீன் டாய்லெட். ஹெல்த் ஃப்ளஷ்ஷு, ஹேண்டிலு, டேப் பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டாய்லெட்டை பார்த்து முடிச்சாச்சுல. ரெண்டு பக்கம் சூப்பரான டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து சூப்பரான ஏசி கோச் கொடுத்துருக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்டில் போகும்போதே வந்து ஒரு ஸ்லைடிங் டோரு, அதை தாண்டி உள்ளே போகும்போது வந்து புஷ்பேக் சீட்டு, செப்பரேட்டான புஷ்பேக் ஷீட்டு. நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு தூங்கிக்கிட்டே போய்க்கலாம். அதே மாதிரி எல்லா ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு டேபிள் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஃபுட் எதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை புக்ஸ் எதாவது வச்சு படிச்சுக்கலாம், இல்லை நம்ம பேக் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷீட் வந்து ரெக்ஸினில் போட்டிருக்காங்க. காட்டன் ரெக்ஸின் கிளாத்தில் போட்டிருக்காங்க. அதனால் ஹீட்டு துப்புரவாகவே இல்லை. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் கேரியர் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி ஷீட்டிங்கோட ரைட் சைடோ ஆர் லெஃப்ட் சைடோ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது, நீட் அண்ட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே பார்த்துட்டிங்கன்னா டீ வந்துருச்சு. டீயை வாங்கி அப்படியே சாப்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படியே வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கல பார்த்தீங்கன்னா தண்டவாளங்களில் வந்து ட்ரெயின் எப்படி கிராஸ் பண்ணுது அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம். நான் ட்ரெயினில் வந்து அதிகமாக போனதில்லைன்றதுனால ட்ரெயினில் போகும்போது வந்து அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், உங்களுக்கெல்லாம் காட்டியே ஆகணும் அப்படின்றதுனால வந்துட்டேன் ஃப்ரெண்டில் வீடியோ எடுக்கிறதுக்காக. இணையா சந்திப்புகள் அப்படின்ற மாதிரி தண்டவாளங்கள் வந்து எங்கேயுமே இணையாது. அந்த கிராசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இல்லையா, அந்த தண்டவாளங்கள் எங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக தான் போதும். அந்த ஒவ்வொரு சில இடங்களில் மட்டும் அந்த சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. அதுக்குண்டான அமைப்புகளில் பார்த்துருப்பீங்க. இந்த தண்டவாளங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க.
ஐயா டீ வந்துருச்சுங்க. டீ சாப்பிட போகிறேன்ல. இப்போ தான்டா டீ சாப்பிட்டு அடுத்த டீ எப்போ என்னடா சாப்பிட போகிறேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கணும். அப்போ அதை வந்து வெறும் டீ மட்டும் தான் குடித்தேன். இப்போ வந்து சமோசாவோட டீ குடிக்க போகிறேன். ஒரு கடி ஒரு கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு டீ சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அதுலேயும் ஒரு ட்ரெயின் ட்ராவலில் டீ சாப்பிட்டுட்டு அந்த சமோசாவும் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற சுகம் இருக்குது பாருங்கள். அடடாடா. நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகக்கூடிய SF இன்டர்சிட்டி ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா சண்டே வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகுது. மண்டே வந்து திருப்பதியிலேருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் வருது. டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லாமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கேருந்து போகும், மறுநாள் அங்கேருந்து வரும். அதே மாதிரி டெஸ்டே மட்டும் ஒரு வித்தியாசமாக மக்களுக்காக கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா, வியாழக்கிழமை மட்டும் வந்து காலையில் இங்கேருந்து திருப்பதி போயிட்டு கோயம்புத்தூர் டு திருப்பதி போயிட்டு மதியம் 2:50 வந்து திருப்பதியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்தது. கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட 11:20 வருது. திருப்பூர் வந்து 9:30 வந்துடும். நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஏசி கோச் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்குறாங்க. நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்க்கறது ஒரு குட்டீஸ் வந்திருக்காரு. ஹாய். எங்க போறீங்க? ஹாய் அங்கிள் சொல்லு. ஹாய் அங்கிள். ஹாய். பேர் என்ன பேரு? பிரணவ். சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? டாடா. இடையில வந்து தம்பி வந்து ஒரு சின்ன கலாய் போட்டு போயிட்டாரு. சூப்பராக வேற மாதிரி டிராவல் போயிட்டுருக்கு. காலையில் 6:10 எடுத்த ட்ரெயின் வந்து அது திருப்பூர், சங்ககிரி, சேலம், வேலூர், காட்பாடி, சித்தூர் வழியாக வந்து திருப்பதி போக போகிறோம். திருப்பதி வந்து 1:25 ரீச் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்றதே வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும், அதே மாதிரி ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட பிடிக்குமா, இல்லைன்னா ட்ரெயினில் கொண்டு வரக்கூடிய ஃபுட்டு சாப்பிட பிடிக்குமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ட்ரெயின் வந்து நான் இது 2வது டைமும் போயிட்டுருக்கேன். இந்த ட்ரெயின் வந்து வேறு லெவலில் இருக்குது. சீட்டிங் ப்ளஸ் வந்து நான் வந்து ஏசி கோச்சில் தான் போயிட்டுருக்கேன். ஏசி கோச்சில் வந்து சீட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏசி கோச்சில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த டஸ்ட்பின், நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்டெல்லாம் போடக்கூடிய நீட்டான ஒரு டஸ்ட்பின்னு. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாய்லெட் வந்து 2 டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் 2 வே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெயின் பாக்ஸில் 2 வே இருக்கும். அதில் வந்து இந்த பக்கம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அந்த பக்கம் வந்து இருக்கக்கூடியது இந்தியன் டாய்லெட் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் போயிருந்தீங்க, ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், பார்த்துருக்கோம் அப்படின்னா அதையும் உங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸு, காரில் அதிகமாக போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஸ்ஸில், காரில் எல்லாம் போகும்போது ஊருக்குள்ளே கூடி போவோம், அங்கங்கே ஒரு பிரேக் போடுவோம், அதே மாதிரி ஏரியாலாம் பார்த்துட்டு போவோம், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எல்லாம் பார்ப்போம். பட் ட்ரெயினில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ட்ரெயினில் ஒரு ஸ்டேஷனில் ஏறிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் இறங்குற வரைக்குமே ஃபுல்லாக காடு, மலைகளுக்கு நடுவாலையும் வயல்களுக்கு நடுவாலையும் அப்படி தான் போயிருக்கு. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் ஏரியா வரும், மற்றபடி ஃபுல்லாகவே வந்து நேச்சர் வியூஸ் தான்.
இந்த ட்ரெயினில் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இதோட ஃபீல் எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ கரெக்டாக காலையில் 6:10க்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 125 வந்து திருப்பதி சொல்லியிருக்காங்க. திருப்பதி 125 சொல்லியிருக்காங்க. ரீச் ஆனதும் என்ன டைமில் போயிருக்கு அப்படின்றத அதையும் காட்டுவோம். கைஸ், ஒரு வழியாக திருப்பதி வந்தாச்சு. திருப்பதி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்கலேட்டரில் போகிறோம். இறங்கி கரெக்டாக கோயம்புத்தூரில் வந்து 6:10க்கு எடுத்த ட்ரெயின் கரெக்டாக 1:25க்கு திருப்பதி வந்திருக்குங்க. ரியல் டைம் திருப்பதி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய். NTR